ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம்கே கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக நம்மளே வீடு கட்டினா எவ்வளோ மிச்சம்படுத்தலாம். ஒரு பில்டர் கிட்ட காசு கொடுத்து பண்ணுறதுக்கும் நம்மளே களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் கிட்ட இந்த ஆளுங்களை வேலை வாங்கினா எவ்வளோ லட்சம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான். இடத்துக்கு மாறுபடும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு பில்டர்கிட்ட கொடுத்து கட்டும் போது கிட்டத்தட்ட நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் எப்படி போடுவதுன்னு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. அதைப்படி ஒரு வீடு கட்டினா குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 18 19 லட்சம் தாராளமாக ஆகுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டரே கட்டினா கூட ஒரு 19 லட்ச ரூபா முன்ன பின்ன, 1 லட்சம் ஒரு 50,000 கம்மியாக ஆகலாம், அதிகமாக ஆகலாம். எப்படி பார்த்தாலும் 1 லட்ச ரூபாய் இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க பில்டர்ஸுங்க. ஏன்னா ஒரு 20 லட்ச ரூபாய் வீடு கட்டுவது ஒரு 8 மாத காலத்துலேருந்து 10 மாத காலம் ஆகிடும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் தான் மாதம் வர மாரி இருக்கும். அதுவே ஒரு பெட்ரோல் செலவு, வந்துட்டு போனால் அது டீ காஃபி செலவு, அதெல்லாம் இருக்குங்க. ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபான்ற கணக்கில் வருது. எப்படி பில்டரே கட்டினா அவருக்கு ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 1 லட்சம் தான் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறை, எல்லா ஜிஎஸ்டிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டோட சிமெண்ட்டு, கம்பி, ஜல்லி, மணல் கிடைக்கிறதில்ல, எம்சாண்டு எல்லாமே அதிகமாகிடுச்சுங்க. எல்லாமே அதிகமாகிடுச்சு. வாடகை அங்கேருந்து எடுத்துன்னு வர வாடகை அதிகமாகிடுச்சு. இறக்குனா கூட அவங்களுக்கு ஒரு 150 கொடுக்கணும். அந்த செலவு இதுமாரி ஏகப்பட்ட செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு வீடு கட்டினா. இப்போது நம்ம எப்படி அதை குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வீடு குடியிருப்போரே அந்த வீடு கட்டுறாருன்னா அதான் 20 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டை 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி கட்டலாம். அவரே கட்டினா கூட ஒரு 19 லட்சத்தில் அவர் முடிக்கலாங்க. அவர் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வேலைக்கு போய்கொண்டு இருக்கிறாருன்னா, அவர் அதை விட்டுட்டு இதில் இறங்கி நான் கட்டினாருன்னா அது நஷ்டமாயிடும் அவருக்கு. எப்படி பார்த்தாலும் நஷ்டம்தான். இதில் நீங்கள் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா குறைக்கலாம். அது கூட உங்களால் குறைக்க முடியுமான்னு 100% சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பில்டர்ஸுக்கு, மேஸ்திரிக்கு தெரியும் எங்கே பொருட்கள் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு தான் முதல்ல பொருள் கம்மியாக தருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா தரமாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. நீங்கள் போனால் 1 ரூபாய் ஏற்றி வேணால் சொல்லுவாங்களே தவிர கம்மியாக கிடைக்காது. இப்போ நாங்கள் போய் ஒரு செங்கல் வாங்குறோன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 9 ரூபாவில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியே நாங்கள் வாங்குவோம். நீங்கள் போனால் 10 ரூபாலேருந்து 12 ரூபா கேட்பாங்க. இறக்குற கூலின்னு சொல்ல முடியாது. அதான் அவங்க இறக்குறாங்க, ஒரு 200-300 கொடுக்கணும். இது போல் செலவுலாம் இருக்குங்க. இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னா, எங்கள் வீட்டிலே ஒரு 2-3 பேர் இருக்கோம், நாங்கள் ரொட்டேஷனாக மேனேஜ் பண்ண முடியும். அந்த 1 லட்ச ரூபா நாங்கள் மிச்சம் பண்ணுவோன்னா, வேலையை விட்டு நின்றுட்டு ஒரு வீடு கட்டுவது என்பது என்னை பொறுத்தவரை ஒரு தவறான விஷயங்க. ஏன்னா வேலை அடுத்தது கிடைக்குமான்னு தெரியாது. அதே போல் 20,000 30,000 வாங்கின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக நின்றுட்டு இந்த வீடை கட்டக்கூடாதுங்க. அது ஒரு பில்டரோ ஒரு மேஸ்திரிக்கிட்ட விடுவது தான் சிறப்பு. ஏன்னா நீங்கள் 20,000 கூட வச்சுங்க, 20,000 10 × 20,000 2 லட்ச ரூபா இது. நீங்கள் 2 லட்ச ரூபா அதை விட்டுட்டு இதில் 2 லட்ச ரூபா சேர்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தாங்க. அதுக்கு நீங்கள் வேலைக்கே போயிடலாங்க, ஒரு தலைவலி இல்லாமல் இருக்கும். அதே போல் நான் அதையும் பிடிப்பேன் இதையும் பிடிப்பேன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. காலையில் டைமில் நான் முடிச்சிருவேன், நாளைக்கு என்னென்ன பொருள் தேவையோ, யார் யாருக்கு கூலி பாக்கி இருக்கோ அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், இல்லைனா ஆஃபீஸை விட்டுட்டு சீக்கிரம் அதை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது சிரமத்தை ஏற்படுத்துகிறவங்கள.
ஏன்னா அது சாத்தியமில்லாத ஒன்று தான். அது எப்படி பார்த்தாலும் அது நீங்கள் நினைக்கிற மாரி அது நடக்காது. அலைச்சல், பயங்கர அலைச்சலாக ஆகிடும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு அந்த காலத்தில் சும்மா சொல்லலைங்க. அவ்வளோ வேலை இதில் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க தான் சிம்பிளாக தெரிகிற மாரி இருக்கும். ஃபோன் பண்ணால் தான் வந்து இறக்கிட போகிறாங்களேன்னு. ஃபோன் பண்ணால் இறக்கிடுவாங்க, உண்மை தான். வரலண்ணா நீங்கள் போய் எட்டுன்னு வர முடியுமா ஆஃபீஸ்லேருந்து? ஃபோன் பண்ணால் தோ வரேன் தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வண்டியில் பொருளே ஏற்றிருக்க மாட்டாங்க. இதுபோல் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆட்கள் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்திருக்கே மாட்டாங்க. 12 மணிக்கு மேலே வருவான், வேலை நடந்திருக்காது. எங்களுக்கு தெரியுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ இவங்க கட்டணும். அது கட்டியிருந்தால் தான் நாங்கள் கூலி கொடுப்போம். அதுமாரி எங்கக்கிட்ட ஆளுங்க இருக்குது, நாங்கள் அது மெயின்டைன் பண்ணி அப்படியே எடுத்துன்னு போயிடுவோம். நீங்கள் ஒரு வீடு தான் கட்ட போகிறீங்க, உங்களை ஏமாற்றுவாங்க. இது போல் பிரச்சனைகள்லாம் இருக்குது. பொருட்கள் காணாத போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் இந்த காலத்தில் நல்லவங்களும் இல்லை. 10,000 கல் வாங்கியாருன்னு சொல்லுவான், ஆனால் அங்கே வந்தது பார்த்தா 9,500 400 அவ்வளோதான் இருக்கும். ஒரு 500 கல் 600 கல் வாங்கியிருக்கே மாட்டான். அதுக்கு பில்லு போட்டு எடுத்தான் வந்து கொடுப்பான். அதுபோல் சிரமம்லாம் இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் அப்பா மகன் 2 பேர் இருக்கோம். நாங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்டில் தான் போவோம். அதுபோல் இருக்கிறவங்கன்னா அது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்களோட ரிஸ்கில் தான் இறங்கலாம். நானே வீடு கட்டிடுறேன்ட்டு. இல்லைனா நான் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகிட்டேங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேங்க, நான் தாராளமாக கட்டலாங்க. ஏன்னா இது ஒரு அனுபவம் தான். நாமளே ஒரு வீடு கட்டுறோம், அது எப்படி கட்டணும் கொஞ்சம் பார்த்து தம்பி கொஞ்சம் சரியாக பண்ணுப்பா, இது கொஞ்சம் சரியில்லாத மாரி தெரியுது அப்படின்னு நீங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் வேலை வாங்கலாம். உங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். இது அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அது பண்ணலாங்க. லேடிஸ் முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற லேடிஸு அது கொஞ்சம் சிரமம் தாங்க. ஏன்னா ஜென்ஸு இந்த காலத்தில் ஏமாற்றிடுறாங்க, லேடிஸும் கொஞ்சம் ஏமாற்றுவாங்க. அது நீங்கள் கொஞ்சம் உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து தாங்க இருக்குது. இதுபோல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெல்ட் பீம் போடுறாங்களே கீழே, அது எந்த திக்னஸில் போடலாம் அதை பற்றி இருக்குங்க. நன்றிங்க.